ஹாய் ஹலோ நண்பா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு தேவையான வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்றத நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோட எண்டில் இது டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்றதையும் நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், இது வந்து பார்த்திங்கன்னா பேராஷூட் கோகனட் ஆயில். ஸோ இது வந்து வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்லா ஹேர் ஆயில். ஸோ நம்ம இதையும் யூஸ் பண்ணுவோம், அதே சமயம் பார்த்திங்கன்னா எதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து வாங்கியிருக்கோம். ஸோ சர்ஃபெக்சல் துணி சோப்பு பார்த்திங்கன்னா இது ஒரு 5 சோப்பு வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு 5 சோப்பு வந்து தேவைப்படும். ஸோ அதனால் வந்து மினிமம் ஒரு 5 துணி சோப்பு நம்ம வந்து வாங்கியிருக்கோம் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு மெடிமிக்ஸ் சோப்பு. ஸோ இது வந்து குளிக்கிற சோப்பு வந்து பார்த்திங்கன்னா மெடிமிக்ஸு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு 5 சோப்பு வாங்கியிருக்கிறோம். ஒரு மாதத்துக்கு சரி ஒரு 5 சோப்பு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு 5 சோப்பு வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமளுமே வந்து தலையில் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதே சமயம் நம்ம வந்து இந்த விளக்குக்கெலாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நல்லெண்ணெய் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் சன்சில்க் ஷாம்பு. ஸோ இது வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கோம். அது கூட கிளியர் ஷாம்பு. ஸோ கிளியரும் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கோம். ஷாம்பில் 2 ஷாம்பு வாங்கியிருக்கோம், சன்சில்க் அண்டு கிளியர். அப்புறம் க்ளோஸ்அப் பேஸ்ட் வாங்கியிருக்கோம், க்ளோஸ்அப் பேஸ்ட் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் 3 ரோசஸ் வாங்கியிருக்கிறோம். ஸோ டெய்லியும் டீ போடுறதுனால 3 ரோசஸ் வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் ஷவர் டு ஷவர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பவுடர் வந்து ஒவ்வொரு பிராண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷவர் டு ஷவர். ஸோ இது வந்து பெருசு வாங்கினதுக்கு இதுக்கு வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஷவர் டு ஷவர் இது வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸு இல்லை நிறைய விஷயங்களுக்கு வந்து வெல்லம் யூஸ் பண்ணுவோம். அதனால் வெல்லம் வாங்கியிருக்கோம். இது கூட ஏலக்காய் வாங்கியிருக்கோம். ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இதே மாதிரி இந்த வெல்லம் போடுற எல்லா பொருட்கள்லையுமே ஏலக்காய் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஏலக்காய் வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருக்கோம். ஏன்னா இது வந்து சாம்பார் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த வீட்டில் வந்து சாமிலாம் கும்பிடுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் வந்து மஞ்சள் தூள் அதிகமாக தேவைப்படுறதுனால மஞ்சள் தூள் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கோம். அப்புறம் பாசி பயிருன்னு சொல்லுவாங்க, பச்சை பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பச்சை பயிர் வந்து வாங்கியிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் எந்த கூட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, காய்கறி வச்சு சமைக்கிற இந்த பொரியல் எல்லாத்துலேயுமே வந்து பச்சை பயிர் நம்ம பயன்படுத்துவோம். அதனால் பச்சை பயிர் வாங்கியிருக்கோம். அப்புறம் பொட்டுக்கடலை. ஸோ நம்ம வந்து பொட்டுக்கடலையும் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு நம்ம வந்து பொட்டுக்கடலை பயன்படுத்துவோம். அதனால் பொட்டுக்கடலை நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து. ஸோ இதுவுமே நம்ம வந்து சில ஸ்நாக்ஸ்லாம் ஈவினிங் டைமில் சில ஸ்நாக்ஸ்லாம் செய்கிறதுக்காக நம்ம வந்து வெள்ளை உளுந்தும் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது கூட வேர்க்கடலை. ஸோ வேர்க்கடலை எதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து வீட்டில் வந்து இந்த சாதம்லாம் செய்வாங்க இல்லைங்களா, புளி சாதம், அப்புறம் இந்த மாதிரியான தக்காளி சாதம், இந்த மாதிரியான சாப்பாடு செய்யும்போது அந்த வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது ஸோ அதுக்கு வந்து இந்த வேர்க்கடலை வந்து பயன்படுத்துவோம். ஸோ அதனால் வேர்க்கடலை வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பச்சை பயிர். ஸோ பச்சை பயிர் பார்த்திங்கன்னா இதையும் நம்ம வந்து இதை வச்சு இதை நல்லா வறுத்து இல்லை வேக வச்சு சில ஸ்நாக்ஸ் நம்ம வந்து செய்யலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து பச்சை பயிர் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை. ஸோ வந்து நம்ம வந்து கருப்பு கொண்டக்கடலை வாங்கியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து ஸ்நாக்ஸஸ்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ இதையும் வச்சு நம்ம வந்து நல்லா வேக வச்சு ஸோ அதை வச்சு நம்ம வந்து நிறைய ஸ்நாக்ஸஸ்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து கொண்டக்கடலை வாங்கியிருக்கோம்.
அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா. ஸோ கரம் மசாலா வந்து ஒரு சின்ன பாக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த நான்வெஜ் சமைக்கிறதுக்கும் இந்த கூட்டுலாம் செய்கிறோம் இல்லைங்களா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி காய்கறிகளை வச்சு கூட்டு செய்கிறதுக்கும் நம்ம வந்து கரம் மசாலா பயன்படுத்துவோம். ஸோ அதனால் வந்து கரம் மசாலா வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் கேசரி பவுடர். கேசரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலரில் பண்ணுவாங்க. மஞ்சள் கலர் இருக்கும், ரோஸ் கலர் இருக்கும், சிவப்பு கலர் இருக்கும், வெள்ளை கலர் இருக்கும். ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் அண்டு ஒரு சிவப்பு கலர், ஸோ 2 கலரில் 2 கேசரி பவுடர் வாங்கியிருக்கோம். அப்புறம் இது நச்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீரகம் ஒரு பாக்கெட்டு சமையலுக்கு வாங்கியிருக்கோம். கடுகு ஒரு பாக்கெட், ஸோ இது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ கடுகு வாங்கியிருக்கோம். அது கூட வெந்தயம் வாங்கியிருக்கோம். ஸோ வெந்தயமே வந்து சமையலுக்கு பயன்படுத்துவோம், அதனால் வந்து வெந்தயம் வாங்கியிருக்கோம். அப்புறம் பெருஞ்சீரகம். ஸோ பெருஞ்சீரகம் அண்டு மிளகு, ஸோ ரொம்பவுமே சமையலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருட்கள் இந்த கடுகு, சீரகம், வெந்தயம். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு செட்டாக வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் துவரம் பருப்பு. ஸோ துவரம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து துவரம் பருப்பு ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம். நமக்கு தேவையான அளவு நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. ஸோ கடலைப்பருப்பை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரிடே பார்த்திங்கன்னா சமையலுக்கும் வந்து கடலைப்பருப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வடைலாம் செய்வாங்க இல்லைங்களா, ஸோ வடை செய்கிறதுக்கெலாம் வந்து கடலைப்பருப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கடலைப்பருப்பு வாங்கியிருக்கோம். அப்புறம் உப்பு வாங்கியிருக்கோம், சால்ட் உப்பு. ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வந்து உப்பு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். உப்பு, ஜீனி இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ அதேமாதிரி நம்ம இப்போதைக்கு வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம் உப்பு. ஸோ இது தீர்ந்ததுக்கப்புறம் அடுத்து நமக்கு தேவைன்றப்போ நம்ம கண்டிப்பாக உப்பு பாக்கெட் வாங்கிப்போம். ஸோ இப்போதைக்கு ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம். அப்புறம் எண்ணெய். சமையல் எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு பாக்கெட் அப்படின்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணி 4 வாரத்துக்கு நம்ம வந்து 4 பாக்கெட் நம்ம வந்து சமையல் எண்ணெய் வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு மாதத்துக்கு இந்த 4 பாக்கெட் போதும் அப்படின்ற கணக்கில் நம்ம வந்து 4 பாக்கெட் வாங்கியிருக்கோம் சமையல் எண்ணெய். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து இந்த கடைத்தூள் வந்து யூஸ் பண்ணுற பழக்கம் நமக்கு கிடையாது. இந்த ஆச்சி மிளகாய்த்தூள் இந்த மாதிரி குழம்பு தூள்கள் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது கிடையாது சமையலுக்கு. நம்ம செப்பரேட்டாக தான் வந்து வீட்டுக்கு தேவையான மிளகாய்த்தூள் வந்து நம்ம அரைச்சிடுவோம். ஸோ அதை அரைக்கிறதுக்காக நம்ம ஒரு செட்டு ஜாமான் வாங்கியிருக்கோம், இந்த மசாலா பொருட்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காஞ்ச மிளகாய் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம். இது கூட வந்து மல்லி வாங்கியிருக்கோம். ஸோ மல்லி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.25 கிலோ நம்ம வந்து மல்லி வாங்கியிருக்கோம். ஸோ 1.25 கிலோ நம்ம வந்து மல்லி வாங்கியிருக்கோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள். ஸோ இது எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மஞ்சள் வாங்கியிருக்கோம். அது கூட சீரகம். இதுக்கு வந்து ஒரு பெருங்காய கட்டி போடுவாங்க. ஸோ பெருங்காய கட்டி, அதுக்கப்புறம் மிளகு, சோம்பு, துவரம்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருவாங்க. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைப்பாங்க. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம வந்து அரைச்சி அதை நம்ம வந்து குழம்புக்கு வந்து நம்ம டெய்லி நம்ம அதை பயன்படுத்தும் போது கடைத்தூள் பயன்படுத்துகிறத விட ஸோ இந்த மாதிரி அரைச்சி வச்சு அதில் நம்ம வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மசாலா அரைக்கிறதுக்காக இந்த மசாலா பொருட்கள் நம்ம செப்பரேட்டாக வாங்கியிருக்கோம். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சேமியா பாக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து ஈவினிங் டைமில் ஏதோ ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு சேமியா பாக்கெட். ஸோ இது நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அப்புறம் ஜவ்வரிசி வாங்கியிருக்கோம். ஸோ ஜவ்வரிசியை நம்ம வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு சில ஸ்நாக்ஸஸ்லாம் செய்யலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து தேவையான அளவு ஜவ்வரிசி வாங்கியிருக்கோம். அப்புறம் வேர்க்கடலை. ஸோ இது வந்து எனக்கு வேர்க்கடலை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் எனக்கு தேவையான அளவு நான் வந்து வேர்க்கடலை வாங்கியிருக்கேன். அப்புறம் எண்ணெயில் பொரிக்கிற விஷயங்கள். ஸோ இந்த வத்தல்லாம் வாங்கியிருக்கோம், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த வத்தல் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பொரிக்கிற வத்தல். ஸோ வத்தல் ஐட்டமே பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 பொருட்கள் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு மாதத்துக்கு ஸோ இந்த பொரிக்கிற விஷயங்கள் மட்டும் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் பொருட்கள் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது கூட பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு இந்த
பனானா சிப்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பனானா சிப்ஸ் ஒரு பாக்கெட் நான் வாங்கியிருக்கேன். அது கூட டீ சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறதுனால ஈவினிங் டைமில் ஸோ இந்த பன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை துவைச்சி சாப்பிட்றது. அதனால வந்து ஒரு பாக்கெட் பன்னு வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்கள், வாங்கியிருக்கிற பொருட்கள். ஸோ இதோட விலை என்ன அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி வாங்கியிருக்கிறோம். ஸோ ரைஸ் வந்து ஒரு மூட்டை நம்ம வந்து எடுத்துருக்குறோம். ஸோ ஒரு மாதத்துக்கு தேவையான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோ ஒரு அரிசி மூட்டை நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து, ஸோ இது இல்லாமல் வெஜிடபிள் பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து வாரம் வாங்கிப்போம். ஸோ அப்படி தான் நமக்கு வந்து பழக்கம். ஸோ நம்ம சமையலுக்கு எவ்வளோ தேவையோ ஒவ்வொரு வாரத்துக்கும் தேவையான காய்கறி பொருட்கள் நம்ம வந்து வாங்கி வச்சுப்போம். ஸோ அது இதில் நம்ம ஆட் பண்ணல. அது இல்லாமல் தேவையான மளிகை பொருட்கள், ரைஸ், ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த லிஸ்ட்டை, ஒரு பெரிய லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோட்டல் விலை பார்த்திங்கன்னா 2349 ரூபா. பார்த்தீங்கன்னா தெரியும் 2349 ரூபா ஆச்சு பில்லு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு மாதத்துக்கான மளிகை ஜாமான் லிஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஐ எம் கருணா. டாட்டா, see you.